ஹெட்ரோசெக்ஷுவல் ஆன கதைகள் தான் இவ்வளோ காலமாக வந்திருக்கு. எல்லா படத்துலேயும் அந்த ரிலேஷன்ஷிப் தான் நம்ம காட்டுறோம். அப்போது நீங்கள் சொல்கிற இந்த லாஜிக் கரெக்டுனா, சினிமா பார்த்து எல்லாரும் மாறுறாங்கன்னா இந்த லெஸ்பியன்ஸ் கேஸ் இருந்திருக்கவே கூடாது. அவங்க அதை தானே பார்த்து வளர்கிறாங்க. அவங்க எப்படி இது ஆனாங்க? அவங்க ஆகலை. அவங்களோட இயல்பு அது. நிறைய பேர் அது வெளியே சொல்ல முடியாமல் காலாகாலமாக தவிச்சுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு தான் இருந்தாங்க. நான் இதை பற்றி ரிசர்ச் பண்ணும்போது நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். அவங்க வெளியே சொல்ல முடியாது. வெளியே சொன்னால் அது அசிங்கம். ஏன்னா எல்லாரும் அப்படி கிடையாது. அவங்க பேரண்ட்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க, சமூகம் ஒத்துக்க மாட்டாங்க. நிறைய பேர் ஒரு ஆம்பளையை கல்யாணம் பண்ணி எந்த இஷ்டமும் இல்லாமல் அவங்களோட குழந்தைய பெற்றுக்கிட்டு சஃபர் பண்ணி வாழ்ந்து செத்து போயிடுறாங்க, வெளியே சொல்ல முடியாமல் நிறைய பேர், இல்லைங்களா? அது ஒரு வன்மம். அப்படி ஒருத்தவங்க வாழறாங்க இந்த சமூகத்தில், அது வன்மம். இப்போ நம்ம கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டோம். ஃபஸ்ட்டெல்லாம்னா அவங்கள வெட்டி போட்டுருவாங்க, சாவடிச்சிருவாங்க. அந்த டைமில் இருந்ததே வெளியே வந்திருக்காது சம்டைம். ஓகேங்களா? இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாக எல்லாரையும் அக்செப்ட் பண்ணுற சொசைட்டியாக வரும்போது இந்த விஷயங்கள் நம்ம பேசணும். அண்ட் பேரண்ட்ஸ்க்கு கஷ்டம்தான்.